வணக்கம். கேடி ஒட்டாமா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். ஒரு சிறு கதையொன்று. துறவியின் அறிவுரை. துறவி ஒருவர் ஒரு ஊருக்குச் சென்றார். பலர் வந்து அவரை தரிசித்து ஆசி பெற்றுச் சென்றனர். இளைஞன் ஒருவன் வந்தான். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களைப் போன்று பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரைகள் சொல்லியுள்ளனர். ஆனால் இன்றும் மனிதன் தீய வழியில்தான் செல்கிறான். உங்களைப் போன்றவர்களின் அறிவுரைகளால் என்ன பயன் என்று கேட்டார். துறவி அவனிடம் சொன்னார், தம்பி, நான் இன்னும் சில நாட்கள் இங்கேதான் தங்கியிருப்பேன். நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதற்கு முன் ஒரு வேலை நீ செய்ய வேண்டும். ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டி வை. நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரை அங்கே கட்டி இருக்கட்டும். தினமும் இரவு அதற்கு உணவு வைத்து விடு என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள சத்திரத்துக்கு சென்றார். மறுநாள் காலை துறவி அந்த கோவில் மண்டபத்துக்கு வந்தார். அப்பொழுது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இவ்வாறு 4 நாட்கள் தொடர்ந்து நடந்தன. அடுத்த நாட்காலை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞன் கிட்டே வந்தார் துறவி. இன்று சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து விடுகிறதே, பிறகு ஏன் தேவையில்லாமல் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், என்ன சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இப்படி கேட்கிறீங்களே என்று. திரும்ப திரும்ப அசுத்தமாவதுன்னு சுத்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா? இதை கேட்ட துறவி அப்போ சொன்னார், தம்பி, அன்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நீ இப்போது செய்யும் வேலையைத்தான் நானும் செய்கிறேன். அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்வார்கள். இளைஞன் கேட்டான், சாமி, இதற்கு நிரந்தர தீர்வு உண்டா என்றான். அவர் உடனே அங்கு கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து விட்டு விரட்டினார். பின்பு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், இனி இந்த இடம் அசுத்தமாகுமா? ஆகாது சாமி என்றார். துறவி கூறினார், உன் கேள்விக்கு இதுதான் பதில். நீ செய்த வேலையைப் போல் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் செய்த வேலையைப் போல் என்று மனிதன் தன்னிடம் இருக்கும் தீய எண்ணம் என்ற குதிரையை வாழ்விலிருந்து விரட்டி விடுகிறானோ, அப்பொழுதே எங்களின் சுத்தப்படுத்தும் கடமை முடிந்துவிடும். அன்று வரை மனிதரை நன்னெறிப்படுத்துவது ஆன்மீகத்தின் கடமை என்றார். நன்றி, வணக்கம்.